அதிகமாக பேசுறது நல்லதா இல்லை கம்மியாக பேசுறது நல்லதா? அதிகமாக பேசுறதால என்ன பயன்? ஒரு காக்கா ஒரு நாள் ஃபுல்லாக கத்திட்டே இருக்கும். இருந்தாலும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு சேவல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கூவும். ஆனால் அதோட சத்தத்தை கேட்டு தான் எல்லாருமே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பாங்க. இது போல தான் நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் தேவையில்லாத நேரத்தில் தேவையற்ற பேச்சுகளை பேசுவாங்க. சரி, அவங்க பேசுறது தான் ஏதாவது யூஸாக இருக்கான்னு பார்த்தா எந்த பயனும் இல்லை அதில். அப்படி பேசுறதால மற்றவங்க கூட மனஸ்தாபம் தான் ஏற்படும் என தெரிஞ்சும் அந்த பழக்கத்தை அவங்க விட மாட்டாங்க. ரெண்டு பேர் பேசும்போது தேவையில்லாம நடுவில் நுழைஞ்சு தன்னுடைய பேச்சு திறமையை காட்டுவதாக நினைச்சு மற்றவங்க கேலி கிண்டலுக்கு ஆளாகிறார்கள். மற்றவங்க கேட்கறதால ஆலோசனை கூறுவதால் அவங்கள ஞானின்னு சொல்லுவாங்க. அதுவே கேட்காம ஆலோசனை சொன்னா அவங்கள மூர்க்கன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத இடத்துல பேசுறதால எந்த மாதிரியான துன்பத்துக்கு ஆளாவார்கள் என புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. கௌதம புத்தர் சிஷ்யர்கள் கூட அவர் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாரு. ஒரு நாள் அவரை பார்ப்பதற்கு ஒரு பெண் வந்திருந்தாங்க. அந்த பெண் புத்தரிடம், சுவாமி, என் பொண்ணை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு புத்தர் அந்த பெண்ணிடம், ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த பெண் புத்தரிடம், என் பொண்ணு பேரு யசோதா. அவ தேவையில்லாம அதிகமா பேசுறா. மற்றவங்க பத்தி புறம் பேசுறது, பொய் பேசுறதையும் வழக்கமா வச்சிருக்கா. நான் எவ்வளோதான் நல்ல விதமா சொல்லி பார்த்தாலும் அவ கேட்குற மாதிரியே தெரியல. உங்களை தான் நான் கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கேன். நீங்க தான் அவளை திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு அவரிடம் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு புத்தர், சரி, நாளைக்கு உங்க மகளை என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று சொன்னார். மறுநாள் அந்த பெண் தன் மகளுடன் புத்தரிடம் வந்தாள். புத்தர் யசோதா கிட்ட, அம்மா, உன் பெயர் என்ன என்று கேட்டார். யசோதான்னு அந்த பொண்ணு பதில் சொன்னான். அப்ப புத்தர், உன் குரல் ரொம்ப அருமையா இருக்கு. நீ ரொம்ப நல்லா பேசுவன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு புத்தர் சொன்னாரு. அதை கேட்ட யசோதா ரொம்பவே பூரிச்சு போனான். புத்தர் அந்த பெண்ணிடம், நான் உனக்கு நாளை வேலை தருகிறேன், நீ செஞ்சு முடிக்குமாறு புத்தர் கேட்டார். அதுக்கு யசோதா சரின்னு சொன்னான். அங்கு இருக்கிற கூடையில கோழியோட இறகுகள் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இறகா போட்டுட்டு வா. இந்த இறகுகள் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் பரவணும்னு சொல்றாரு. அதுக்கு யசோதா இதை ஒரு சாக்கா வச்சுட்டு ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும் பேசிட்டே இருக்கலாமேன்னு நினச்சிக்கிட்டே அந்த கூடையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா. அவன் நினச்ச மாதிரியே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லார்கிட்டேயும் நல்லா புறம் பேசிக்கிட்டே ஈவினிங்குள்ளே கூடையில் இருக்கிற எல்லா இறகுகளையும் ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் போட்டுட்டே வந்தா. மறுநாள் யசோதா தன்னோட தாயோட சேர்ந்து ஆசிரமத்துக்கு போய் நடந்தது எல்லாம் புத்தரிடம் சொன்னான். அதுக்கு புத்தர், நீ ரொம்ப நல்லா பண்ணமா, இன்னைக்கு போய் நேற்று போட்டுட்டு வந்த இறகுகள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். யசோதாவும் சந்தோஷமா கிளம்பி போனான். ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த சிறகுகளை எல்லாத்தையுமே யசோதாவால் சேகரிக்கவே முடியல. யசோதா பெரும் ஏமாற்றத்தோட ஆசிரமத்துக்கு திரும்பி போனான். நடந்தது எல்லாம் புத்தரிடம் சொன்னான். அப்ப கௌதம புத்தர் ஒரு சிறு புன்னகையோட, பாருமா, நம்ம பேசுகிற பேச்சு கூட இந்த இறகுகள் மாதிரி தான். ஒரு தடவை நம்ம வாயில இருந்து வர சொற்கள் நம் வாயை விட்டு வெளியே போனால் திரும்ப பெற முடியாது. கல்லால் பட்ட காயத்தை விட சொல்லால் பட்ட காயம்தான் பெருசு. அந்த காயம் வாழ்க்கை முழுசா நம்மளை வேதனைப்படுத்திட்டே இருக்கும். சரியான நேரத்தில் எவ்வளோ குறைவாக நீ பேசுகிறியோ உன் வார்த்தைக்கு பெரிய அளவு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு புத்தர் அறிவுரை சொன்னார். யசோதா தன் நடவடிக்கையை நினைத்து கூனி குறுகி நின்னான். சுவாமி, மற்றவங்க மேலே உள்ள கோவத்தினாலையும் எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு கர்வத்தினாலையும் தான் இவ்வளோ நாள் இப்படி நடந்துக்கிட்டேன். இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டா.
யசோதா கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவளோட தாய் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ சரியான நேரத்தில் அளவாக பேசுகிறதால என்னென்ன நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டாக் லெஸ் ஒர்க் ஹார்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.